வாழ்க்கை பாதையில் சில பேர் எதிரிகள் உருவாகிறாங்க. எப்படி உருவாகிறாங்க? ஏதோ காரணத்தில் உருவாகிறாங்க. எதிரி உருவானோன்னா மனசு ரொம்ப பாரமாயிருது. ஐயோ, நமக்கு எதிரியே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தோம், இப்போ எதிரி வந்துட்டானே அப்படி கவலைப்படுறோம். எதிரியை நேசித்து பாருங்கள். இந்த எதிரி உங்களுக்கு எதிராக இருக்கான், அவனை கொஞ்சம் நேசித்து மனசுக்குள்ள பரவாயில்ல, அவன்கிட்ட பேச வேணா பழக வேணாம், உள்ளுக்குள்ள ஏசமாக இருங்க. அந்த எதிரியை பற்றி கோவம், ஐயோ நமக்கு எதிரியாக விட்டானே, பரவாயில்ல, எனக்கு அவன் நண்பன், எனக்கு அன்பன், எனக்கு உடன்பிறப்பு, எனக்கு வழித்துணை. அப்படி உள்ளுக்குள்ள சும்மா ஒரு ஐடியா பண்ணுங்க. ஒரு என்ன சாதாரண மாற்றி கொடுங்க. அப்படியே நீங்கள் எதிரியை என் நண்பன் அப்படி நினச்சிட்டே இருங்க. அவன் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அப்படி பேக் 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 போயிட்டே இருப்பான். எதிரி ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. சித்தர்கள் ஞானிகள் சொன்ன மார்க்கம் இது, மறந்து விடாதீர்கள். இல்லை ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் தட்டி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.